கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல வேலைகள், பல பிரச்சனைகள், பல யோசனைகள், இப்படிலாம் நிறைய பேரோட லைஃப் அப்படி போயிட்டு இருக்கு. இயேசு ஒரு கிராமத்துக்கு பிரயாணமா போகும்போது அந்த கிராமத்துல மார்த்தாள் அப்படின்ற ஒருத்தி ஓடி வந்து என்ன பண்றா, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றோம், டிராக்ஸ் கொடுக்கும்படிக்கு, விசேஷம் சொல்லும்படிக்கு கிராமங்களுக்கு போறாங்க. அப்ப கிராமங்களுக்கு போகும்போது அங்க தெரிஞ்சவங்க அல்லது நம்மள தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா? அதே போல இயேசுவை என்ன பண்றாங்க, மார்த்தாள் அப்படிங்கிற அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, வேலையில வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். ஆனா அவளுக்கு ஒரு சகோதரி மரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படிதான் வசனம் சொல்லுது. அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கா. அப்போ இவ என்ன பண்றா, மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து அப்படின்னு சொல்லி வசனம் அப்படிதான் சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். பாருங்க, அவ வந்து கூப்பிட்டது இவ்வளவுதான் போய் கூப்பிட்டா. ஏசு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாரு. அப்ப அந்த கிராமத்துல எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது இவதான். கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன பண்றா, சகோதரி கூட வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்றதுக்காக, ஆண்டவரே சகோதரி என் கூட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாளே, உங்களுக்கு அதை குறிச்சு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இயேசு சொல்றாரு அதுக்கு பிரதியுத்தரமாக, அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பாருங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா கர்த்தர் இருதயத்தை காண்கிற தேவன். அவ இந்த வேலை செய்யற டென்ஷன் மாத்திரம் அல்ல, அவ ஏற்கனவே அவளுக்குள்ள இன்னும் பல கவலைகள் இருந்திருக்குது. அததான் ஆண்டவர் சொல்றாருங்க, இன்னும் அநேக காரியங்களை குறித்து நீ என்ன பண்ற, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய், தேவையானது ஒன்றே. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். பல கவலைகள் அவளுக்குள்ள, மார்த்தாளுக்குள்ள அநேக கவலைகள். அதான் வசனம் சொல்ல, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறா. ஆனா ஆண்டவராக இயேசு சொல்றாரு, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஸி, யாருக்குமே வந்து டைமே இல்லை, 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. அப்போ எல்லாம் ஏகப்பட்ட பிஸியா இருக்கன்றாங்க. கேட்ட அந்த வேலை இந்த வேலை எல்லாம் பரபரப்பு, அந்த டென்ஷன் இந்த டென்ஷன், ஏகப்பட்ட யோசனைகள், கவலைகள், சிந்தனைகள், இதெல்லாம் நிறைய இருக்கு. அததான் ஆண்டவர் சொல்றாரு, அதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகள், வசனம். அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து அவருடைய வசனங்களை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த வசனத்தை வச்சு எத்தனை காரியங்களா இருந்தாலும், எத்தனை கவலையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா ஜெயிக்க முடியும். உனக்கு தேவையானது ஒண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்கிறார். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறார். ஆனா நீ அநேக காரியங்களை குறிச்சு கவலைப்பட்டு கலங்கணுங்கிற அவசியம் இல்ல. தேவையானது ஒன்னே ஒண்ணு, நீ வசனத்தை தெரிஞ்சுக்கோ. நீ வசனத்தை தெரிஞ்சு, நீ வசனத்தை வச்சு நீ என்ன பண்ணலாம், வசனங்கிற அந்த கேடயத்தை, வசனங்கிற அந்த பட்டயத்தை எடுத்து நீ என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்துல தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். இந்த வசனம், இந்த வசனத்தை மட்டும் நீ எடுத்துக்கோ. நீ வச்சு என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துல நீ ஜெயம் எடுத்து நீ நல்ல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்தமா வாழலாம், உண்மையா வாழலாம், செம்மையா வாழலாம், எல்லாவற்றுக்குமே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். என்ன தேவை அப்படின்னா, மனுஷனுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் வசனம். ஆண்டவருடைய வசனம் இருக்கிற இடத்துல வெற்றி இருக்கும். ஆண்டவருடைய வசனம் இருக்கிற இடத்துல செழிப்பு இருக்கும். ஆண்டவருடைய வசனங்களை பேசுகிற, கர்த்தருடைய வசனங்களை பேசி அதன்படி செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்களை அங்க கர்த்தர் செய்வார். நிச்சயமா அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நாம் ஜெபிப்போம்.
சர்வவல்லமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பா அந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, உம்முடைய வசனங்களை அவள் தெரிந்து கொண்டாள். ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, இன்னைக்கு கூட உம்முடைய ஜனங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். திருமணமாகவில்லையே, வேலை கிடைக்கவில்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி, குடும்பத்தில் பிரச்சனை என்று சொல்லி, இன்னும் அநேக காரியங்களை குறித்து, ஒரு வீடு இல்ல, சொந்தமா வீடு கட்டல அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே பிள்ளைகள் கவலையோடு கூட உம்முடைய ஜனங்கள் இருக்கலாம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறீர், தேவையானது ஒன்றே ஆண்டவரே, அது உம்முடைய ஜீவனுள்ள வசனம் மாத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை கொண்டு, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை விசுவாசித்து, வசனங்களை உள்ளத்தில் இருதயத்தில் ஏற்று விசுவாசித்து அறிக்கை செய்து உம்முடைய பிள்ளைகள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படி அப்பா நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்ததுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், சாட்சியா இருக்கட்டும். நன்மைகளை செய்ய உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, அது ஆண்டவருடைய வசனம். அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். God bless you.